வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்களுக்கு லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன் 12ஆம் தேதியிலேருந்து 18ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுதான் எப்போதும் சொல்கிறது தான். லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்ப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ அது வந்து அந்த மாதிரி ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரு 100% பர்ஃபெக்டாக இருக்கும். அதே நேரத்தில் உங்கள் ஜனனகால ஜாதக பிரகாரம் தசாபுத்தி அந்தரங்கள் எப்படி இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி அதையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு பண்ணும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். ரிஷபராசி, ஸோ ரிஷபராசிக்கு வந்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டம். ஸோ அது வந்து உங்களுக்கு பாதகஸ்தானம்னு அப்படி இருந்தாலும் அது ஒன்றும் பெரிய ப்ராப்ளங்களே இருக்காது. மற்றபடி வேலை சம்மந்தமான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள், வெளியூர் பிரயாணங்கள் சம்மந்தமான விஷயங்களை வந்து கண்டிப்பாக ஏற்படுத்துங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ ரிஷபராசிக்காலும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது அப்பாவுக்கும் உங்களுக்கும் நிறைய ஒரு சில மனஸ்தாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாக இருந்து யாருக்கெல்லாம் சுக்கிர தசா புத்தி அந்தரங்கள் நடக்குதோ ஸோ அவங்களுக்கு தான் இருக்கும். மற்றபடி ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. ஸோ கடன் தொழில் ரீதியான விஷயங்களும் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 2ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதியான புதனும் வந்து 9ல் இருக்கின்ற ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு வந்து 2, 5 மற்றும் 9 வேலை செய்யும்போது குழந்தைகளுடைய விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சி சூப்பராக இருக்குங்க. ஸோ குழந்தைகள் வந்து அடுத்த கட்டத்திற்கு போவது, ஸோ குழந்தைகளோட வளர்ச்சியில் வந்து பெரிய அளவில் வந்து அவங்க வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஸோ உங்கள் குழந்தை வந்து ஒரு படிப்புக்காக ஒரு தொழிலுக்காக உங்களை விட்டு வேறு ஏரியாவுக்கு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கணுமோ ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் கண்டிப்பாக இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 3ஆம் அதிபதி சந்திரன். ஸோ சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஒரு ஏற்றங்களையும் கொடுத்தாலும் திங்கள் செவ்வாயிலும் நல்ல லாபங்கள் வரும். ஸோ அதுக்கப்புறம் வந்து சின்ன சின்ன செலவுகள் ஒரு 2 நாட்கள் இருந்தாலும் அதுக்கப்புறம் வந்து ஒரு பெரிய அதீதமான ஒரு விஷயங்கள், அதீதமான திட்டங்கள், உங்களது முயற்சிகள், அடுத்த கட்டத்துக்கான முயற்சிகள்லாம் கண்டிப்பாக எடுப்பீங்க. அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த வாரத்தில் வந்து ரொம்ப சிறப்பான பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் என்பது ரிஷப லக்னமாக இருந்து சந்திர தசா புத்தி அந்தரங்கள் நடக்கணும் ரொம்ப சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் 4ஆம் அதிபதியான சூரியன். ஸோ 4ஆம் அதிபதியான சூரியன் 9ல் இருக்கும்போது அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள்ல வந்து சின்ன காரசாரமான விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ அது வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ கணவன் மனைவி அப்பா அம்மா சம்மந்தமான ஒரு ட்ரையாங்குலரில் கொஞ்சம் வந்து வாக்குவாதங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் இருக்குல்ல. ஸோ அதை வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிறது நல்லது. ஏன் அப்படி சொல்கிறோம் அப்படின்னும்போது இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த வாக்குவாதம் சூரியன் வந்து உங்களுக்கு வந்து அந்த நட்சத்திரம் செவ்வாயோட நட்சத்திரத்தில் போகும்போது அதோட எமோஷன்ஸை கண்டிப்பாக கொடுத்துருங்க. ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். இதெல்லாம் யாருக்கு நடக்கும்னும் போது யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து சூரிய தசா புத்தி அந்தரம் நடக்குதோ அவங்களுக்கு தான் நடக்கும். மற்றவங்களாம் வந்து இது அப்பா அம்மா ஒய்ஃபு, ஸோ இந்த 3 கட்டத்தில் தான் அது நடக்கும். ஸோ அதனால் அந்த மாதிரி விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களது 4ஆம் அதிபதி. ஸோ 4ஆம் அதிபதின்றும் போது சூரியன் வந்து அம்மா கொஞ்சம் எமோஷன் ஆவாங்க. ஸோ அதனால் தாயார் சம்மந்தமான விஷயம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5ஆம் அதிபதியான புதன் வந்து 9ல் இருக்கும்போது குழந்தைகள் வந்து வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்பு, வெளியூர் போகிறதுக்கான வாய்ப்புகள், வேலை சம்மந்தமாகவோ இல்லை ஒரு வேலை கிடைச்சோ இல்லை படிப்புக்காகவோ அவங்க கண்டிப்பாக ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயம். இதெல்லாம் யாருக்கு நடக்கணும் போது ரிஷப லக்னமாக இருந்து புதன் தசா புத்தி ஆந்திரம் நடக்கணும் தான் இது மேஜராக நடக்கும். அதுக்கப்புறம் உங்களது 6ஆம் அதிபதி. ஸோ 6ஆம் அதிபதியான சுக்கிரன், அது வந்து பார்த்திங்கன்னா அவரும் வந்து 9ல் இருந்து அது வந்து சூரியனுடைய சாரத்தில் போகின்ற ஒரு காலகட்டங்கள். ஸோ இது வந்து எப்படி இருக்கணும் போது கொஞ்சம் அந்த அப்பா அம்மா சம்மந்தமான விஷயங்கள் தான் கொஞ்சம் பிரச்சனை. முதலே சொன்ன மாதிரி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்கள் தாங்க. இது யாருக்கு நடக்கணும் ரிஷப லக்னமாக இருந்து சுக்கிர தசா புத்தி அந்தரம் நடக்கணும் தான் இது மேஜர் அஃபெக்டும். மற்றவங்களுக்குலாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இருக்காதுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 7ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து நல்லா ஆட்சி பலத்தோடு வந்து அது உச்சத்தோடு இருக்கிறது மகரத்தில் இருக்கின்ற ஒரு காலகட்டம். அது எப்படி இருக்கும் அப்படின்போது செவ்வாய் வந்து போகின்ற ஒரு நட்சத்திரம் வந்து உத்திராடம், சூரியன் நட்சத்திரம் ரொம்ப வார் மாதிரி இருக்குங்க. ஏன்னா வந்து கணவன் மனைவினோட நிறைய ஒரு வாக்குவாதங்கள் வருது. அது அப்போ சொன்னால் இந்த ட்ரையாங்குலரில் வந்து மாடிப்பீங்க அப்பா அம்மா மனைவி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்ம ட்ரையாங்கிளில் வந்து ஏதாச்சும் ஒரு வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக. இது யாருக்கெல்லாம் நடக்கும் அப்படின்போது யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து செவ்வாய் தசா புத்தி அந்தரம் நடந்தோ அவங்களுக்கு வந்து இது நடப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப இருக்குங்க. அதுக்கப்புறம் 8ஆம் அதிபதி குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து 12ல் வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது தேவையில்லாத ஒரு வேலை விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டங்க. ஏன்னா வந்து குரு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்போது அது 8ஆம் அதிபதியுடைய சம்பந்தம் வரும்போதே யாருக்கெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி அந்தரம் நடக்குதோ அவங்க வேலையில் கவனமாக இருங்க. பக்கத்தில் இருக்கவன் யாராச்சும் வந்து கூட இருக்கிறவங்க வந்து உங்களை போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னா அது நமக்கு வந்து நிறைய அவப்பெயர்களை கொண்டு வந்து சேர்க்கறதுக்கான வாய்ப்பு. தயவுசெய்து வந்து அதை எந்த மாதிரி லூஸ் ஸ்டாக் விடாமல் கொஞ்சம்
கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதெல்லாம் வந்து ரிஷப லக்னம் குரு தசா புத்தி அந்த நடக்கிறோம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கின்ற ஒரு காலகட்டங்க. அதுக்கப்புறம் 9ஆம் அதிபதி 10ல் இருக்கும்போது நல்ல தொழில் ரீதியான விஷயங்கள், நிறைய அலைச்சல்கள் இருந்தாலும் நல்ல ஒரு தொழில் வளர்ச்சியை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள், அதனால் நல்ல லாபங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து 11ல் வந்து 10ஆம் அதிபதி வந்து 11ஆம் அதிபதியுடைய சாரத்தில் போகின்ற இந்த காலகட்டத்தில் வந்து தொழில் ரீதியான விஷயங்கள் பெருத்த லாபங்களை எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாகிறது சனி தசா புத்தி அந்த நடக்கும் பெருத்த லாபங்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாங்க. 11ஆம் அதிபதி 12ல் இருக்கின்ற அந்த ஒரு காலகட்டத்தில் வந்து கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. யாரெல்லாம் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்குதோ வேலை விஷயங்களுக்கு வந்து அங்கங்கே அலையிறது, சில பேருக்கு வந்து வேலையிலே சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அங்கே போங்க இங்கே போகணும்னு சொல்லி வெளி மாநிலங்களுக்கோ வெளி ஊருக்கோ அனுப்புவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்குன்றது உண்மையான விஷயம். ஸோ இதெல்லாம் யாருக்கு நடக்கும் ரிஷப லக்னமாக இருந்து குரு தசா புத்தி அந்த நடக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தாங்க. என்னை பொறுத்தவரை மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதனால் மனதார பிரார்த்தனை பண்ணுங்கள், சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்குங்க. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ நம்ம சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிமித்தம். ஸோ இது வந்து எப்படி நம்ம ஃபாலோ பண்ணுறதுன்னா, ஜென்ரலாக வந்து அந்த காலத்தில் ஜோதிடம் பார்த்தவங்க தான் பார்த்திங்கன்னா உட்காந்து வந்து ஃபுல்லாக உட்காந்து இந்த கால்குலேஷனோ இப்போ இன்றைக்கி இருக்கிற வந்து சயின்டிஃபிக் முறையில் உட்காந்து ஒரு ஆப்பில் வந்து ஒரு ஜாதக கட்டங்களை பார்க்குறதோ வந்து முடியாத காரியம். இன்னும் கேட்டிங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் லைக் தட் வந்து அந்த டைமை வச்சே வந்து அந்த மனனம் செய்த அந்த ஃபார்முலா வச்சே வந்து அவங்க கடகடன் சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அது எப்படி அப்படிங்கிறத லைட்டாக சொல்லிவிட்டு அப்புறம் நிமித்தங்கிறது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்கிறேன். ஸோ அந்த காலத்தில் என் நண்பர் ஒருத்தர் வந்து பிரயாணப்பட்டு இருக்கும்போது சொன்னார், அந்த காலத்தில் எப்படிங்க பார்த்துருப்பாங்க, இப்போலாம் மொபைல் இருக்குது, ஆப் இருக்குது, சிஸ்டம் இருக்குது, தசாபுத்திலாம் டக்குன்னு பார்க்குறோம், அன்றைக்கெலாம் உட்காந்து கணக்கு போட முடியுமாங்கன்னு போது அப்போ நான் சொன்னேன் எல்லாத்துக்கும் கணக்கு போட்டுட்டு இருந்தால் முடியாது. ஸோ அதுக்கு அவங்க வந்து என்ன மாதிரி முறையை பார்த்தாங்கன்னா, ஒரு கிளைண்ட் வராருன்னு வைங்களேன், வரும்போது என்ன ஓரா இருக்குன்னு பார்ப்பாங்க. அந்த ஓராநாதனும் லக்னத்தையும் சந்திரனையும் வச்சு அழகாக வந்து ஒரு பலனை சொல்லிடுவாங்க. இப்போ உதாரணம் சொல்ல போனால் அவர் கேட்கும்போது நாங்கள் ஒரு ஆன்மீக பிரயாணமாக போயிட்டு இருந்தோம், அப்போது ஒரு ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அது பஸ்ஸில் ட்ராவல் ஆகும்போது சொன்னால் சரி நமக்காக பாருங்களேன் அப்படின்னாரு. ஸோ அப்போ நான் பார்க்கும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா மீன லக்னமாக இருந்து சந்திரன் 3ல் போயிட்டு இருந்தது. 5ஆம் பாவாதிபதியாக வரும்போது 3, 5 வேலை செய்துங்க. ஆன்மீக பிரயாணமாக நான் வெளியூர் போயிட்டுருக்குங்கிறது வந்து இந்த சந்திரன் சொல்லுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து சொல்லும்போது அவர் பிரமிச்சுக்கிட்டார். ஏன்னா அந்த ஹோரா, அந்த சந்திரன் ஹோரா வந்தது. சந்திரன் ஹோரா ஆகும்போது சந்திரன் எங்கே இருக்குன்னு லக்னத்துக்கு 3ல் இருக்குது. 5ஆம் அதிபதி ஆன்மீக பிரயாணம்ங்கிறத வந்து கரெக்டாக சொல்லிடுச்சுங்க. அதே மாதிரி வந்து எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரி எடுக்க முடியும். ஸோ அது மாதிரி நிமித்தம் பண்ணும்போது ஒரு சில நேரங்கள் வந்து அந்த நிமித்தங்கள் வந்து நிறைய விஷயங்களே வந்து நமக்கு சொல்லிடுங்க. ஸோ ஒருத்தர் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு லேடி வந்து என்னை கேட்குறாங்க, நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க, என் கணவனோட வாழ்கிறதா வேண்டாமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்கேன். அந்த ஆள் வந்து எப்போ பார்த்தாலும் வந்து விட்டு போயிடுறாரு, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை அப்படிங்கும்போது நான் வந்து யோசிக்கிறேன் என்ன பண்ணலான்னும் போது டக்குன்னு இந்த ஹோரா தான் எடுப்போம். ஸோ ஹோரா எடுத்து நான் அந்த ஏன்னா ஜோதிடத்துக்கு மேலே வந்து ஹோராவும் நிமித்தமும் வேலை செய்யணும் போது அந்த ஹோரா எடுத்து பார்க்குற அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 கரெக்டாக வேலை பார்த்துச்சு. நான் சொன்னேன் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து சேர்ந்துடணும், ஒரு குழந்தை வரும் அப்படின்னு சொல்லலான்னும் போது எங்கள் வீட்டிலேருந்து ஒரு வெளியில் போன ஒரு பூனை ஜன்னலோட அந்த வழியாக அந்த டோரை நிமித்திட்டு உள்ளே வருதுங்க. ஸோ அப்போ சொன்னேன் கண்டிப்பாக அந்த கணவன் வந்துடுவாருங்க, எண்ணி வந்து ஒரு மாதத்துக்குள்ளே பாருங்கள் எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொன்னோம். காரணம் என்ன, நிமித்தமும் குழந்தைய கை காட்டுச்சு. ஸோ கணவன் இல்லாமல் எப்படி குழந்தை வரும், ஸோ குழந்தை வந்துடும். அதே நேரத்தில் கணவனுங்கிறது இந்த பூனை வந்து உள்ளே வந்தது பாருங்கள், நைஸாக வந்து உள்ளே வந்து உட்காந்துச்சு சாப்பிடணும். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து வந்துடுவாருங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ உங்களுக்கு வந்து குழந்தை குட்டியோட சந்தோஷமாக இருப்பீங்க அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு நிமித்தம் வந்து நமக்கு அந்த ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. ஸோ அந்த காலத்தில் வந்து இந்த மாதிரி நிமித்தங்களையும் ஹோரா வச்சு ஒரு பெரிய ஒரு லெவலில் வந்து பண்ணிடுவாங்க. அந்த காலத்தில் வந்து அது ஒரு கோச்சாரத்தை வச்சுக்கிட்டு அந்த ஹோரா வச்சு அவ்வளோ தூரமாக சொல்லியிருக்காங்க, அவ்வளோ பர்ஃபெக்டாகவும் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து நம்மளும் இப்போவும் கொஞ்சம் பண்ணுறோம். ஸோ அந்த டெக்னிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணாலும் பட் அந்த காலத்தில் பண்ணுறதுக்கு வந்து எவ்வளோ நாலேஜ் இருக்கணும், மனக்கணக்கில் வந்து அவ்வளோ தூரம் பண்ணியிருக்கான்றது பெரிய விஷயம்னு சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.